வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம இந்த ஆடி மாச சிறப்பு தொகுப்பாக நாம அபிராமி அந்தாதியை சிந்தனை செய்யலாம்னு சொல்லிட்டு நாம யோசிச்சு அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேத்து 3 பதிகங்கள் கொடுத்துருந்தோம். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்றது. நானும் இது வரைக்கும் இதை பாராயணம் பண்ணதில்லை. உங்களோட சேர்ந்து நானும் பாராயணம் பண்றதுல எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, அப்பற்ற, அதாவது சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் முருகருக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டான 108 போற்றிகள் இதெல்லாம் நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எனக்கு அபிராமி அந்தாதி படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கு உண்டான நேரம் அமையல. அதை இப்போ எனக்கு அம்பாள் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கான்ற போது எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது நான் திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த மாசம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த அபிராமி அந்தாதி பாடல் 3 ஆல்ரெடி 2 பாடல் கொடுத்திருந்தோம். இது 3வது பாடல். துன்பம் நீங்கி குடும்பம் செழிக்க உதவும் பதிகம். இந்த பாடலோட பலன் இதுதாங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? நமக்கு என்ன தேவையோ அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம். ரொம்ப நல்லது. ஏதாவது ஒண்ணு படிச்சா கூட பரவாயில்ல. இப்ப நாம இந்த 3வது பதிகத்தை பார்க்கலாம். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விரிவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரக்குறவாய மனிதரையே. இந்த திருப்பதிகத்துல இவர் என்ன அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்தாதினா போன பாடலோட முடிவுல வர வார்த்தைகள் தான் அடுத்த பதிகத்துக்கு உண்டான முதல் வார்த்தையா வரும். முதல் பதம் தான் கடைசி பதம், கடைசி பதம் தான் முதல் பதம். ஸோ அந்தாதினா முடிவே இல்லாத அது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்தாதி. இப்ப என்ன பண்ற, எவரும் அறியா மறையே. இவர் அம்பாள்கிட்ட சொல்றாரு. மறைனா வேதம். அதாவது அம்பாள் எல்லாத்தையுமே அடக்கி வச்ச ஓம்கார சக்தி. அவள்கிட்ட தான் எல்லாமே அடக்கம். நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டாலும் நான் உன்னை வேதத்தின் மூலமா உன்னை நான் கண்டுபிடிப்பேன். நீ என்னிடத்தில் இருந்து தப்பிக்க ஒளிந்து கொள்ள முடியாது. அறிந்தேன், அதான் சொல்ற, அறிந்தேன் எவரும் அறியாமறே. நீ ஒளிஞ்சுக்கலாம், ஆனா உன்னோட நீ கொடுத்திருக்கிற வேதங்கள் மூலமா நான் அதை அறிஞ்சுக்கிட்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே, உன்னுடைய பாதத்தை நான் பற்றி கொண்டேன். அழகா சொல்றாரு. வெறிவி பிரிந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு பயம். வெறிவினா பயம். என்ன பயம்? இப்ப நமக்கு ஒண்ணு சக்சஸ் அமைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன பயம் வரும்? அது நம்ம கீழே வரக்கூடாது, அதுக்கு மேல மேல முன்னேறி போகணும். உன் பாதத்தை நான் பிடிச்சிட்டேன், ஆனா நீ ஒப்பற்ற ஒரு மகாலட்சுமி. திருனா மகாலட்சுமி எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ என்னை விட்டு போகக்கூடாது. அதுதான் அவருக்கு உண்டான இப்ப பயம். அதுதான் வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரக்குறவாய மனிதரையே. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, கரும நெஞ்சம். அதாவது அவருக்கு எந்த அளவுக்கு அம்பாள் மேல இருந்தா நாம இப்ப இன்னைக்கு வழக்க சொல்றா அது கரும முடிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அம்பாள் மேல அவருக்கு அவ்வளவு பற்று. அது அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப பாடல் 4. இந்த பதிகத்தை நம்ம பாடினோம்னா உயர் பதவிகளை அடைய உதவும் பதிகம். இது என்ன சார் உயர் பதிகம்னா, நீங்க தொழில் செய்றீங்களா, தொழில உங்களுக்கு லாபம் இல்லையா, நல்ல லாபம் வரும். இல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலையா, அது வரும். அதுக்கு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணணும். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இந்த பதிகம். இப்போ நம்ம இப்போ ஒரு கம்பெனி வேலை செய்யனா மேல் பொசிஷன்ல இருந்தா கீழே வரும். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு பதிகம், ஒரு கடவுளை வழிபடும் போதும் அதாவது ஃபர்ஸ்ட் கடவுள், அதுக்கப்புறம் அவங்க கீழே சேவை செய்யறவங்க, அப்புறம் திருவடியார்கள், அப்புறம் அவங்களுக்குள்ள அறிஞர்கள், சித்த மகா புருஷர்கள், இப்படிதான் வரும். ஆனா இவர் எடுத்தவுடனே மனிதர் சொல்றாரு பாருங்க. ஏன் அவர் மனிதர் சொல்றாருன்னா, கடவுளோட எல்லா என்னது சொல்றது, அவருடைய எல்லா படைப்பும், அவருடைய எல்லா அவதார பிறப்பும் மனிதருக்காக தான் 90% செஞ்சிருக்காரு. சிவபெருமான் எடுத்துங்க,
64 திருவிழாக்கள் எங்க செஞ்சாரு? மனித நம்ம பூமியில தான் செஞ்சார். அம்பாள் எடுத்துங்க அசுரன வசம் யாருக்காக? எல்லாம் மக்களுக்கு. அதனால மனிதர்ல இருந்து ஆரம்பிக்காத. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு? தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி. தேவர்ல இருந்து முனிவர் வரைக்கும் உன்னை வந்து தேடி வந்து உன்னோட சேவடி கோமளம், கோமளம்னா தாமரை பூ, உன்னோட சேவடி கோமளத்தை கொன்றை வார்சடை மேல் பணிதரும். அதுக்கப்புறம் இவர் சிவபெருமான்ட்ட வந்துறாரு. கொன்றை மலரை வைத்துண்ட சடை அவரை போய் பணிதரும். திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. திங்கள்னா சந்திரன், பாம்பு வச்சிருக்காரு. பகீரதினா அது என்னன்னு சொல்றேன். அதாவது சிவபெருமான எல்லாருமே பகைவனுக்கும் கூட கருணை காட்டினவர் சிவபெருமான். சாபமாங்கின சந்திரனை சிரத்து மேல வச்சுக்கிட்டாரு. பாம்பை பக்கத்திலே வச்சிருக்காரு. பாம்புக்கும் நிலாவுக்கும் ஆகாது. அவங்க 2 பேரும் நண்பர்களாக்கி வச்சிருக்காரு. பகீரதியோட அருளால் தான் கங்கை வந்து தலைமையில அவர் கொண்டாந்து வச்சிருக்காரு. சோ இப்படி மக்களை செஞ்சு புனிதரும், அவரை புனிதர்ன்ட்டாரு. நீயும் நீயும் வந்து, அதாவது தாய் இல்லையா, தாய்க்கு அவருக்கு மேல ஒரு உரிமை. அதனால அவரை அவங்க அம்பால அவர் சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டு அவரோட சேர்ந்து நீயும் வந்துருமான்னு அழகா சொல்றாரு. இப்ப பாடல் 5 இந்த பதிகத்தை பாடினா மனக்கவலை தீர உதவும் பதிகம். என்னடா மனக்கவலையா? அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ நமக்கு என்னதான் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கவலை என்னன்றது நம்மளால சொல்லவும் முடியாது, அதுக்கு சொன்னாலும் பலன் இருக்காது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி தீக்கிறது? இந்த பதிகத்தை பாடி தீக்கலாம். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அந்த பொருந்துகன்னு சொன்னார், முடிச்சார்ல, அப்ப அதுல இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதுதான் அந்தாதி. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்கள் மனோன்மணி வார்சடையேன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன? பார்க்கடலை கடைஞ்சாங்க, அந்த விஷம் வந்தது, அது சிவபெருமான் உண்டாரு, அவரோட சக்தினால அடக்குனாரு. ஆனா அது உள்ள போகாம இருக்கிறதுக்கு அம்பிகை வந்து அந்த கழுத்தை வந்து பிடிச்சாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது உண்மை இல்லை. கழுத்தை அவங்க பிடிக்கல. அம்பிகை போய் கழுத்தை பிடிப்பாங்களா? அதுவும் சிவபெருமான்ட்ட. அதாவது அவர் ஆழகால விஷம் உண்ட உடனே அவருக்கும் தெரியும் அவரோட சக்தினால நிறுத்திடுவார். ஆனா அம்பாளுக்கு மட்டும்தான் பயம், மத்தவங்களுக்கு யாருக்கும் பயம் இல்லைன்னா அவர் தான் அவரோட புருஷன். ஒருவேளை இந்த ஆழகால விஷயம் வெளியில வந்தாலும் மக்களுக்கு நல்லதில்ல, உள்ள போயிட்டாலும் நல்லதில்ல, என்ன பண்றதுன்னு யோசிச்சப்பதான் நாம அந்த கழுத்தை பிடிச்சாங்கன்னு சொல்றல, பிடிக்கல, அதாவது தடவி விடுறாங்க, வருடி விடுறாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. அந்த வருந்திய வஞ்சுன்றது அம்பாள் வருந்தி பார்சடையன அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல், அவங்க அந்த இது மேல வச்சு வருடி விடுறாங்க. அப்படி வருடி விட்டோடனே அம்பாள் கிட்ட இல்லாத சக்தியா? அம்பாள் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் போது அந்த விஷம் விஷமாவா இருக்கும்? அந்த விஷத்துக்கு ஒரு என்ன பாவ விமோச்சனம் கிடைச்சி அது அமிர்தமாக்கியது. அதுதான் சொல்ல வர்றாரு. அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியது. அப்படி இருக்கிற அம்பாளே, உன்னுடைய பாதத்தை நான் என்னைக்கும் பற்றுவேன். இதுல இருந்து எனக்கு வந்து விலக்கு அளிக்க கூடாது, என்னிடம் இருந்து நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. எவ்வளவு அழகா இந்த பாடலை சொல்றாரு பாருங்க. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பொறுமையா தான் படிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு பேர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, எவ்வளவு பேர் பாராயணம் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இதை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆடி மாசம் முழுவதுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும், அதுக்குண்டான நற்பலன் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் அபிராமி அந்தாதி வந்து பதிகம் போடுறேன். நான் நிறைய பதிகங்கள் போட்டிருக்கேன். முருகருக்கு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ்னு. அதே மாதிரி அம்பாளுக்கு, நம்ம அம்பாளுக்கே கூட 108 போற்றிகள் போட்டிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் தாண்டி அபிராமி அந்தாதி என்னவோ தெரியல, எனக்கு இந்த மாசம் படிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆத்தால நினைச்சு நாம படிக்கும்போது கண்டிப்பா ஆத்தா நம்ம கூடவும் இருப்பா, நம்ம நினைச்ச வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பா. உங்களோட வேண்டுதல் எதுக்காக நீங்க படிக்கிறீங்களோ அதுவும் வேணும்னு நானும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன். குறுகிய காலத்துல எனக்கு வந்து ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அது உங்களோட பேராதரவு. என் அப்பன் குருநாதன் முருகனோட தனிப்பெருங்கருணை. இப்ப நமக்கு அபிராமி ஆத்தாவும் நம்ம கூட இருக்காங்க.
நன்றி, நன்றி. வணக்கம்.